stop me? Do you think you can stop me? No one can stop me. மூவி பின் நேர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது கிருஷ்ணா வித் கிருஷ்ணா. அவரோட தான் நம்ம இருக்கோம். வித் கிருஷ்ணாவோட நீங்க இருக்கீங்க. வித் கிருஷ்ணாவோட நான் இருக்கேன். இல்ல அப்படி சொல்லல ப்ரோ. நான் கிருஷ்ணாவோட இல்ல, வித் கிருஷ்ணாவோட நான் இருக்கேன். ஐயோ இல்ல நான் எப்படி சொல்றேன், நீங்க வித் கிருஷ்ணாவோட இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் வர செலிபிரிட்டி இவர்தான். ஒரு செலிபிரிட்டி அப்புறம் என்னை போட்டு அடிப்பாங்க. உங்க ஊர் கோயம்புத்தூர் தானே? ஆமா ஆமா, உங்க ஊர்ல ஒருத்தரை புடிச்சு அடிச்சிட்டு இருக்காங்கிறதுக்காக நீங்க என்னைய புடிச்சு அடிக்க வைக்கலான்னு பாக்க. ஆமா, எங்க ஊர்ல ஒருத்தர் சேலம்ல ஒருத்தர் அடிக்கிட்டோம். சரி சரி ஓகே. இன்னைக்கு நம்ம கூட இவர் ஏன் ஜாயின் பண்ணிருக்காருன்னா, ஒரு கொரியன் மூவிஸ் வெப் சீரிஸ் எடுத்த உடனே கொரியன் மூவின்ட்டீங்க, பாக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு. இல்ல நல்ல மூவிஸ் தான். நல்ல மூவி, வெப் சீரிஸ் அண்ட் ஒரு அனிமே, 3 வந்து சஜஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. என்னென்ன சொல்ல போறாருங்கிறத ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எங்க சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, நானும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு, நீங்க உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, அண்ணனும் இந்த மாதிரி ஒரு பிலிம் சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாரு. சரி நம்ம கொஞ்சம் அப்பப்ப நான் ஏதோ 2-3 படம், சீரீஸ், அனிமே எல்லாம் பார்ப்பேன். சோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சஜஷனா கொடுப்போம். நீங்க அதை பார்த்துட்டு உங்களோட இது என்ன, உங்களோட எக்ஸ்பர்டீஸ் வச்சு நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். சரி நம்ம இது சும்மா சஜஷனா கொடுக்கறது அதே ஒரு வீடியோவா போட்டுருவோமே அப்படின்ற ஒரு ஐடியாலதான். ஆமா, நீங்க சஜஷன் கொடுத்து நான் பார்த்து ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு சஜஷன் கொடுத்துட்டோம்னா, ஆமா ஆமா, அப்புறம் அது மக்களும் வந்துட்டு உங்களோட ஃபாலோவர்ஸும் அந்த சஜஷன்ல வரதெல்லாம் போய் பார்த்து அவங்களும் ரிலேட் பண்ணிப்பாங்க. நீங்க ரிவ்யூ பண்றப்போ டைரக்டா கான்செப்ட்குள்ள போயிருவோமா. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து 3 விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு படம், அப்புறம் ஒரு சீரீஸ், அப்புறம் ஒரு அனிமே. நான் 3மே பார்ப்பேன். சிலர் வந்துட்டு அனிமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு, சிலர் வந்து சீரீஸ்லாம் நான் அனிமே பார்க்க அதெல்லாம் அனிமே பாருங்க ப்ரோ, மஜாவா இருக்கும். எல்லாருமே எனக்கு இல்லப்பா, நான் எல்லாம் 90s கிட்ஸ். நாங்க அனிமே எல்லாம் நானும் 90s தான், கொஞ்சம் எண்டான 90s தான். நீ ஜென்சில இருக்க என்னன்னாலும் ஓகேவா. நாங்களாம் எங்களுக்கு 90s கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அத அனிமே எல்லாம் பார்த்தோம்னா, டிராகன் பால் ஜி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அப்பனா நீங்க அனிமே நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், டிராகன் பால் ஜி நீங்க பாத்திருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிராகன் பால் ஜி எல்லாம் பாத்திருந்தீங்கன்னா எல்லாருமே அனிமே ஃபேன்ஸ் தான். இல்ல ஆக்சுவலி நான் டிராகன் பூஸ்டர் தான் நான் ஃபேன். டிராகன் பூஸ்டருமே அனிமே தான். அது கொஞ்சம் கார்ட்டூன் சைடுல வந்துரும், ஆனா அதுவுமே கரெக்ட். அதுதான் நான் பார்த்தேன் கடைசி அனிமே மூவி. அதுக்கப்புறம் நான் எதுவும் பெருசா பார்க்கல. பட் இப்ப இருக்கிற ஜென்சி எல்லாரும் அனிமே தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மூவி ஆக்கிட்டு. ஆமா, அனிமேவோட பவர் உங்களுக்கு தெரியல. அனிமே ஒட்டக்கு பீப்புள்லாம் அங்க வந்து உங்க கமெண்ட் செக்ஷன் அட்டாக் பண்றாங்களா இல்லையா? ஒருத்த வந்து கஷ்டப்பட்டு இவனுங்க உளுந்து பரண்டெல்லாம் எடுக்கிறானுங்க, அதை தூக்கி பின்னாடி போட்டாங்க. அனிமே தான் ட்ரெண்ட்ல இருக்குது இப்போ. நீங்க எதை சொல்றீங்க? இப்ப போன வாரம் ஒரு படம் பார்த்துட்டு வந்து நீங்க ஏதோ ரோஸ்ட் ரிவ்யூ போட்டிருந்தீங்களே, அதுவா? அந்த படத்தை பத்தி இதுக்கு மேல நான் பேச விரும்பல. வேற சண்டைக்கு வராங்கப்பா. அப்படியா? ஆமா ஆமா, நல்ல படத்தை நீங்களா சொல்லி சொல்லிதான் கெடுத்துறீங்கன்றாங்க. அதுக்கு பாப்பா, நான் அனிமே பாப்பேன். அனிமே நல்லா இருந்துச்சுன்னா இனிமேல் இப்ப அப்படியே நீங்க அனிமே பக்கம் தவிரலாம். சரி, அததான் சொல்றேன். கண்டென்ட் அவ்வளவு இருக்கு ப்ரோ. அனிமே எல்லாம் சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா. சரி, நம்ம எடுத்தோடனே போயிடலாம். சூப்பர். ஓகே, இது நம்ம ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவி வந்து நிறைய பேர் பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் பாத்திருப்பீங்களான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்கன்ட்டு. நான் என்ன மூவின்னு சொல்றேன். படம் பேர் வந்துட்டு The Gangster, The Cop, The Devil அப்படின்னு ஒரு கொரியன் படம். ஒரு படம். ஆமா, இதான் படத்தோட பேரு. இந்த படத்தோட பேரு பாத்தீங்கன்னா, பேர்ல உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு கேங்ஸ்டர், ஒரு காப் இருக்காப்ல, அப்புறம் ஒரு கெட்டவன். டெவில் அப்படிங்கறது வந்து ஒரு கெட்டவன், ரொம்ப மோசமான. அந்த டெவில்ங்கிற கேரக்டரைசேஷன் ஏத்த மாதிரி அவன் ரொம்ப பயங்கரமான ஒரு கெட்டவனா இருப்பான். ஓகே. சோ இவங்க இந்த 3 பேத்துக்குள்ள என்னடா நடக்குது அப்படிங்கறது தான் கதை. அதான் கேங்ஸ்டர்ங்கிறவனே கெட்டவன் தான். ஆமா, டெவில்ங்கிறவன் அவனோட கெட்டவனா இல்ல? அப்ப இவனுக்கு 2 பேருக்கு சம்பந்தப்பட்டு இருப்பானுங்களா? இப்ப போலீஸ் வந்து இப்படிதான் நினைப்போம். ஆனா படத்தோட கதைக்களம் எப்படி இருக்கும்னா, இந்த கேங்ஸ்டரும் காப்பும் சேர்ந்து அந்த டெவில்ங்கிறவனை பிடிப்பாங்க. டெவில்ங்கிறது பேய் படம். பேய் படம் இல்ல. டெவில்ங்கிறது என்ன, அவன் வந்துட்டு ஒரு சைக்கோ கொலைகாரன் ப்ரோ. சைக்கோ கொலைகாரன். அந்த சைக்கோ கொலைகாரனை இந்த போலீஸும் ஒரு கேங்ஸ்டரும் சேர்ந்து எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கறது. நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த கேங்ஸ்டர் எதுக்கு போய் அவனை பிடிக்கணும், சைக்கோ கொலைகாரனை அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதா?
சந்தேகத்துக்கான பதில் என்னன்னா அந்த சைக்கோ கொலைக்காரர் இருக்கான்ல அந்த கேங்ஸ்டரை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பான். ஏன்னா அவன் ஒரு சைக்கோ, அவன் ஒரு ருட்டீன் வச்சிருப்பான். எல்லா சைக்கோ கொலைக்காரங்களுக்கும் ஒரு ருட்டீன் இருக்கும்ல. சிலர் வந்துட்டு நம்ம ஊர்ல நிறைய படங்கள் நீங்க பாத்துருக்கீங்க. பெண்களை கிட்னாப் பண்ணுவாங்க, ஆனா அவங்கள செக்ஷுவலா எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆனா அவங்கள டார்ச்சர் பண்ணி கொல்றதுக்கு ஒரு சில சைக்கோ கொலைகாரன் தலையை மட்டும் வெட்டி கொள்ளுவான். இந்த மாதிரி நம்ம சைக்கோ கொலைகாரனுக்கு அவனுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. அந்த ஹேபிட்ல ஒருத்தனை கொல்லலான்னு போவான். அப்படி கொல்ல போறது நம்ம கேங்ஸ்டரா இருப்பான். இந்த கேங்ஸ்டரும் அந்த கொரியாலே மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருப்பான். சோ அவனை இவன் கொல்ல போயிருப்பான். நம்ம கேங்ஸ்டர் பெரிய ரவுடி, பெரிய டானுங்கிறதுனால இவன் வந்து தப்பிச்சிருவான். அவன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மூலியமா அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிருவான். தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனும் அந்த போலீஸ்காரனும் சேர்ந்து எப்படி அவனை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஒரு டவுட், இவங்க ஓகே இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க, இல்ல போலீஸ்காரங்க நடுவுல போலீஸ்காரங்கன்னா இந்த சைக்கோ கொலைகாரன் சொன்னல, அவன் ஆல்ரெடி பல பேத்தை கொண்டுகிட்டே வந்துட்டு இருப்பான். அதனால போலீஸ் வந்து ஆக்சுவலா போலீஸ் சைடு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கப்ப அவங்க வந்துட்டு இந்த கேங்ஸ்டர் இருக்கால இவன் மேல ஒரு கண்ணு வச்சிட்டு இருப்பாங்க எப்பயுமே. ஏன்னா ஊர்ல பெரிய ஒரு இது இருக்கும்ல. இவன் ஒரு 2-3 நாள் வந்துட்டு சைலண்டா போயிருவாப்ல நம்ம கேங்ஸ்டர். என்னாச்சு, எங்க இவன் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சும்மா விசிட் பண்ணிட்டு வருவோம்னு போய் பார்த்தா நம்மளால அந்த சைக்கோ கொலைகாரன்ட்ட ஒரு அடி வாங்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்றது போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சிடும். அதாவது போலீஸ் மொத்த என்டையர் ஃபோர்ஸுக்கு தெரியாது, ஒரே ஒரு போலீஸ்காரனுக்கு மட்டும் தெரிஞ்சிடும். புரியுது. இப்ப இவங்க 2 பேர் மட்டும் ஒரு டீல் வச்சுப்பாங்க. அதாவது இவங்களுக்குள்ளேயே வந்து என்னன்னா யார் ஃபர்ஸ்ட் அவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. போலீஸ் என்ன சொல்லுவோம், அவனை கண்டுபிடிச்சு நான் வந்துட்டு சட்டத்தின் முன்னால் நிறுத்தணும் அப்படின்னு போலீஸோட டியூட்டி அதான் அப்படின்னு அவன் சொல்லுவாங்க. கேங்ஸ்டர் என்ன சொல்லுவான், நான் உனக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிச்சு அவனை கொல்ல போறேன். இதுதான் அது. கடைசியில கதை போக 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 இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்களா இல்ல இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிறாங்களா, அவனை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தப்பிக்கிறானா இல்லையா, இதெல்லாம் அவங்களுக்கு சின்ன சின்ன ஸ்பாயிலர் மாதிரி சொல்லிட்டேன். ஆனா இது எல்லாமே சேர்ந்து நடக்கும்போது பயங்கரமான படமா இருக்கும். எனக்கு ஒரு டவுட், இது நல்ல ஃபேமஸான மூவியா ப்ரோ? பயங்கர ஃபேமஸான மூவி. அப்புறம் ஏன் வந்து தமிழ்ல டப் பண்ணாம? தமிழ்ல டப்பிங் பண்ணிருப்பாங்க, நான் தமிழ்ல தமிழ்ல ரீமேக் பண்ணாம இருப்பாங்க. இல்ல ரீமேக்னு சொல்லிட்டு பண்ணா நானே இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் என்ன தெரியுமா தோணுச்சு, நம்ம வந்து பெரிய டைரக்டர் ஆகிறோம், இந்த படத்தை அப்படியே காப்பி அடிச்சு எடுக்கிறோம். ஆனா எனக்கு ஒன்னும் ஒரு இது இப்ப நீ சொல்றல்ல, இதே மாதிரி ஒரு பழைய படம், ஒரு நம்ம தமிழ்ல வந்த படம் இணைந்த கைன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. ஓகே. அதுல என்னன்னா அருண் பாண்டியனும், அவங்க கொஞ்சம் பழைய ஆக்டர், அருண் பாண்டியனும் ராம்கியும் ஹீரோவா. அருண் பாண்டியன் எனக்கு தெரியும், ரம்யா பாண்டியனோட அப்பா. அவரோட பொண்ணு ஒரு படத்துல ஃப்ரீசர்க்குள்ள மாட்டிக்குமே. அந்த அன்பிற்கினியான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படம் தான். அந்த படம் பாத்துருக்கீங்களா? பாத்திருக்கேன். பட் என்ன அந்த அருண் பாண்டியன் இருக்காருல்ல, அவருமே ராம்கியும் இருப்பாங்க. அருண் பாண்டியன் வந்து ராம்கி அவரு எனக்கு அவரு தெரியும். இப்ப கூட லக்கி பாஸ்கர் சொல்லிட்டு ஒரு படத்துல வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ஓகேங்களா, அது பண்ணிருப்பாங்க. இப்ப என்னன்னா ஒரு பிளாக் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக போவாங்க. ஓகேவா, இவன் அருண் பாண்டியன் போறது வந்து அவங்க அம்மா வந்து மிலிட்டரியில இருப்பாங்க, அவங்க பையனை வந்து பணைய கதியா வச்சிருப்பாங்க. அங்க போய் அந்த பிளாக் பாக்ஸ எடுத்துட்டு வரணும், தீவிரவாதி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு. ஓகேவா, யாரு இது அருண் பாண்டியன் போவோம். இவன் நல்ல விஷயத்துக்காக போறான். அவங்க அம்மா மிலிட்டரி டாக்டரா இருப்பாங்க. அவங்க மேல வந்து அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதனாலதான் வந்து சரியா மெடிக்கல் பண்ணல, அதனாலதான் ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இருக்கும். ஆனா அது பார்த்தோன்னா அந்த பிளாக் பாக்ஸ்ல தான் அது எல்லா உண்மையும் இருக்கும். அவங்க அம்மாக்காக, அதாவது அந்த மிலிட்டரி அவங்க தாய்க்காக இவன் அருண் பாண்டியன் போவாரு. ராம்கி எதுக்காக போனா கெட்டவனுக்காக போவான். பாக்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்தாதான் அவன் சட்டத்துல இருந்து தப்பிக்க முடியுங்கிறதுக்காக அவன் போவான். ஒரு இடத்துல 2 பேர் தனியா தான் போவாங்க. பட் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிரும்னா 2 பேரோட மோட்டோ ஒண்ணுன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் போய், ஏன்னா அது வந்து இன்னொருத்தர் எடுக்க முடியாத இடத்துல டெரரிஸ்ட் பார்டர்ல இருக்கு, அங்கிருந்து போய் எடுக்கணும். அது வந்து தனியா போய் எடுக்க முடியாதுன்னு இவங்களுக்கும் தெரியும். 2 பேர் சேர்ந்து போய் எடுத்துட்டு வந்துடலாம். வந்ததுக்கு அப்புறம் அந்த பிளாக் பாக்ஸ் யாருன்னு அப்புறம் நம்ம அடிச்சு நல்ல படங்கள்லாம் எடுத்திருக்காங்க, நல்ல படம் எடுத்திருக்காங்க. ஆனா இதுல அதான் கிட்டத்தட்ட நீங்க சொன்ன கதை அதோட சிமிலரா, கொஞ்சம் லைட்டா ஒரு சாயல். அதாவது அந்த போலீஸும் ஒரு வில்லனும் சேர்ந்து பயணிச்சு 2 கேரக்டர் இருக்கு, வேற வேற நோக்கத்தோட பயணம் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்துட்டு. ஆனா அவங்களோட எண்ட் கோல் வந்துட்டு சிமிலரா இருக்கறனால 2 கேரக்டரும் ஒன்னா சேர்ந்து அந்த எண்ட் கோலை நோக்கி போகுது. எஸ், அது கடைசியில யார்கிட்ட அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சிச்சுன்னு தான் வந்து படம். இது ஒரு மாதிரி நல்ல கான்செப்டா இருக்கு.
ஆனா அந்த படம் அந்த டைம் பெருசா ஹிட் இல்ல. பட் வந்து எங்களுக்கு நாங்க சின்ன வயசுல அதை பார்க்கும்போது அது அட்வென்ச்சரா இருக்கும். மலை ஏறுவாங்க, ரோப்ல தொங்கிட்டே போவாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும். நாங்க ரொம்ப வியந்து பார்த்தோம் அந்த நாங்க சின்ன வயசா இருக்கும்போது. சரி, அப்புறம் நம்ம இந்த படத்தை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில். இந்த படத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு ஒரு படத்தை பார்க்கணும் என்ன ட்ரைலர் போய் பார்த்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு நீங்க ட்ரைலர் பார்க்கணும் வைங்களேன், நீங்க படத்தோட ட்ரைலர் எல்லாம் போய் பார்க்காதீங்க. உங்களுக்கு யூடியூப்லயே ஒரு பேஜ் இருக்கு, வடிவேலு த்ரோன்ஸ் அப்படின்னு ஒரு மஜாவான பேஜ் இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த பேஜ் தெரியும்னு தெரியல, ஆனா அந்த பேஜ் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே அந்த பேஜ் தெரியும். பயங்கரமான எடிட்ஸ் பண்ணி போடுவாப்ல அவரு. அந்த வடிவேலு த்ரோன்ஸ் யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அவர் சூப்பரான எடிட்ஸ் பண்ணி போடுவாரு. அவர் வந்துட்டு இப்ப வந்து வேட்டையன் படம் வந்துச்சு இல்லையா, வேட்டையன் படத்தோட மெயின் பிஜிஎம் எடுத்து இந்த இந்த படத்துக்கு ஒரு எடிட் பண்ணி போட்டிருப்பாரு. அந்த எடிட்டை மட்டும் நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்காம இருக்க மாட்டீங்க நீங்க கண்டிப்பா. நீங்க பார்த்த மாதிரி வேணா ஆடியன்ஸ்க்காக அந்த எடிட்டை வந்து கீழே ஒரு சின்ன கிளிப்பா நீங்க கீழே போட்டு காட்டுங்க ஆடியன்ஸ்க்கு, ஓகேவா? இப்ப உங்களுக்கு அந்த கிளிப்ப அண்ணன் போட்டு காட்டுவாரு, ஒரு 5 செகண்ட்ஸ்க்கான கிளிப் மட்டும் போட்டு காட்டுவாரு. ஒரு நிமிஷம் இதுல காட்டுங்க. இது பாத்துருக்கேனேப்பா, ரீல்ஸ்ல ஃபுல்லா வருமே, அந்த ஜெயிலுக்குள்ள வந்துட்டு இருப்பான், எல்லாரும் இப்படி கைதிகள்லாம் குனிஞ்சு வணக்கம் சொல்லுவாங்க. இது எத்தனை விஷயத்துக்கு போட்டாங்க, சாம்சங் போனு அந்த ஆப்பிள் போன் எல்லாம் கலந்து படம் மீன் பயங்கரமான. ஓ இது இதான் படமா? இது பாரு, இது தெரியாம இத்தனை நாள். அப்ப கன்ஃபார்ம் இந்த படம் பாத்துருவோம். கண்டிப்பா நீங்க பாத்து, இத வந்து நீங்க கண்டிப்பா பாத்து, இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச். கண்டிப்பா நீங்க எல்லாரும் போட்டு, ஆமா நீங்களும் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க இந்த படத்துக்கு. ஐயோ இது இவர் யாருன்னு தெரியல, இவர்தான் இந்த ஹீரோ தான் டான் லீ அப்படிங்கிற, அதாவது நிறைய படத்துல ரொம்ப ஃபேமஸ். இட்டர்னல்ஸ் இந்த மார்வல் படம். இப்ப கூட இது சலாரா, ஆமா சலாருக்கு வந்துட்டு அதேதான் பேசினாங்க. சலார் பார்ட் 2க்காக பேசினாங்க. அவரேதான் சரியான ஆளு. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மேபி அந்த ட்ரைலர் லிங்க் இருக்கு இல்லையா, வடிவேல் த்ரோன்ஸோட வீடியோ இருக்கு பாத்தீங்களா, அதை வேணா கீழே எடுத்து போடுங்க. அதுல கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், நீங்க ஸ்பாய்லர்ஸ் மட்டும் மைண்ட் பண்ணிக்காம அந்த ட்ரைலரை பாத்துட்டீங்களா, கண்டிப்பா படத்தை போய் பார்த்தே ஆகணும்னு உங்களுக்கு தோணும். ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. இப்ப அடுத்தது நம்ம அனிமே ப்ரோ இருக்கு. எனக்கும் ஆசைதான், ஆனா இப்ப ஆல்ரெடி நம்ம வீடியோ 12 நிமிஷத்துக்கு மேல வந்துச்சு. அதனால இப்ப என்ன பண்ணலாம், நம்ம மக்களுக்கு கொஞ்சமா மட்டும் ஹோம்வொர்க் கொடுப்போம். இதை மட்டும் பாத்துருவாங்க. நான் உங்களுக்கு அந்த சீரீஸும் அனிமேமும் ரெண்டும் நான் சொல்றேன். இந்த சீரீஸோட நேம் வந்து ரீச்சர். இத பத்தி நம்ம ஃபுல்லா டிஸ்கஷன் பண்ணுவோம் அடுத்து இன்னொரு வீடியோல. அண்ட் அந்த அனிமே என்னன்னா டெத் நோட் அப்படின்னு ஒரு அனிமே. இது மூணுக்குமான சம்பந்தம் உங்க 2K கிட்ஸ் மொத்தமா பாத்துருப்பானுங்க. ஆமா நிறைய பேர் பாத்துருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஆவலா இருக்காங்கன்னு பாப்போம் நம்ம. இது மூணுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு ஆக்சுவலா. என்னது? இந்த கேங்ஸ்டர் தி காப் தி டெவில், அப்புறம் ரீச்சர், அப்புறம் இந்த டெத் நோட். இது மூணுக்கும் சம்பந்தம் இருக்குது. என்னன்னா இது மூணுமே வந்துட்டு ஒரு போலீஸ் டிராமா. ஒரு போலீஸ்ங்கிற ஒரு கேரக்டர் சுத்தி எதர் அவங்க போலீஸா இருப்பாங்க, போலீஸ் ஒரு சேசிங் இருக்கும், ஒரு போலீஸோட அந்த ஒரு ஆக்ஷன் டிராமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு போலீஸ் கலந்த. நம்ம அடுத்து 3 சஜஷன் வேற வரும்போது வேற ஒரு ஜானர்ல மூணு ஒரே மாதிரி இருக்கு. இந்த மூணும் இந்த போலீஸ் ஆக்ஷன் டிராமா ஜானர்ல எனக்கு இது 3 எடுத்துருந்தேன். நம்ம மீதி 2 பத்தியும் நம்ம இன்னொரு வீடியோ டிஸ்கஸ். கண்டிப்பா. ஓகே நன்றி மூவிபினஸ் அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு வந்து த கேங்ஸ்டர் த காப் த போலீஸ் சாரி த டெவில் என்கிற படத்தை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கண்டிப்பா பாத்துருங்க. நாங்களும் பாத்துட்டு வந்துட்டு, நானும் பாத்துட்டு வந்துட்டு, ஆல்ரெடி யாராவது பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க மறக்காம. நானும் பாத்துட்டு வந்துட்டு சொல்றேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு. நம்ம இன்னொரு டிஸ்கஷன் பண்ணுவோம். அதாவது இந்த சீரிஸ் டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம சூப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு. ஓகே தேங்க்யூ நன்றி மக்களே.